பார்த்தா மனசுலத ஒண்ணு அத சொல்ல துடிக்குதடி கண்ணு. உன்னை பார்த்தா மனசுலத ஒண்ணு அத சொல்ல துடிக்குதடி கண்ணு. அம்மாடி நீ நல்ல சின்ன பொண்ணு. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மனோ பேசுகிறேன். அதாவது எனக்கு எத்தனையோ லவ் சாங்ஸு, அந்த டீசிங் சாங்ஸ், ஹீரோ ஹீரோயினை டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு அற்புதமான சுச்சுவேஷன்ஸ் நிறைய பாடிருக்கேன். பட் ரொம்ப அதாவது ரெகுலர் லாங்குவேஜ், அதாவது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு அற்புதமான வார்த்தைகள் அமைத்து அவரே இசையமைத்து கொத்தாம்பாடி முருகேசன் அவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவரை பார்க்கும்போது என்னென்னா ஒரு 20 வருஷத்தினுடைய கனவு. கடவுள் டெஃபினட்டாக அவருக்கு நல்லது செய்வார். அவர் மனோ ஸ்டைல்ன்றது அவர் ஏற்கவே மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக என் வாய்ஸ்க்கு என்ன ரேஞ்சுக்கு அந்த சாங்கு டியூன் இருக்கணுமோ அது கரெக்டாக ஒரு அனுபவமுள்ள ஒரு இசையமைப்பாளர் போல் அவர் ஃபேண்டாஸ்டிக்காக கம்போஸ் பண்ணியிருந்தார். நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு முருகேசன் அவர்களுக்கு நன்றி. இந்த படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் நான் வேண்டிக்கிறேன். Thank you so much. All the best wishes. Hello, Arthika. உனக்காக ஒரு உள்ளம் ஏங்குதம்மா சில காலம். கண்களுக்கு இந்த மனம் காட்சி தரும் நந்தவனம். உனக்காக ஒரு உள்ளம் ஏங்குதம்மா சில காலம். கண்களுக்கு இந்த மனம் காட்சி தரும் நந்தவனம். உனக்காக ஒரு உள்ளம் ஏங்குதம்மா சில காலம். காதல் சீதனம் என்ற இந்த படத்தில் 2 பாடல்கள் பாட எனக்கு பாக்கியம் கிடைத்தது. இந்த படத்தின் டைரக்டர், லிரிக்ஸ் ரைட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே என்னுடைய நண்பர் கொத்தாம்பாடி முருகேசன் அவர்கள் தான். அவர் இது ஒரு முதல் முயற்சியாக எடுத்து நல்லா கமிட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் 2 அருமையான பாடல்கள் நான் பாடியிருக்கேன். மனம் விட்டு சிரித்தேன் மல்லிகையே, உன்னை மனதுக்குள் நினைத்தால் மழை மழையே. மனம் விட்டு சிரித்தேன் மல்லிகையே, உன்னை மனதுக்குள் நினைத்தால் மழை மழையே. மனம் விட்டு சிரித்தேன் மன்னவனே, உன்னை மனதுக்குள் நினைத்தால் மழை மழையே. மனம் விட்டு சிரித்தேன் மன்னவனே, உன்னை மனதுக்குள் நினைத்தால் மழை மழையே. இதயத்தில் துடிப்பாய் இருப்பவனே, என் இதழோர புன்னகை நீதானே. இதயத்தில் துடிப்பாய் இருப்பவனே, என் இதழோர புன்னகை நீதானே. காதல் சீதனம் என்ற படத்தை பற்றி சொல்லணுன்னா அது திரு கொத்தாம்பாடி முருகேசன் அவர்கள் தான் இது டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக், டைரக்ஷன், அப்புறம் மியூசிக் டைரக்ஷன் மற்றும் லிரிக்ஸும் அவர் தான் எழுதியிருக்காரு. ரொம்ப அழகாக வந்திருக்கு எல்லா பாடல்களும். என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் மனோ சார் அவர்கள், உன்னிமேனன் அவர்கள், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் பல இசைக்கலைஞர்கள் இதில் அவங்களுடைய வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு பெரிய ஒரு வெற்றியாக அமையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கம். இது உங்கள் அபிமான பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம். காதல் சீதனம் அப்படிங்கிற படத்தை திரைக்கதை, வசனம், பாடல்கள், பாடல் வரிகள் எல்லாமே எழுதியிருக்கிறது. அதை ஒரு விஷனாக பார்க்கறது உங்கள் கொத்தாம்பாடி முருகேசன் சார் அவர்களுடைய இந்த எளிமையான வரிகளும் அந்த டியூனும் ரொம்ப அதாவது இப்போ சில நாளாக அந்த மாதிரி எளிமையான ஒரு கிராமிய மனமிக்க அந்த மாதிரி நல்ல மெலடி சாங்ஸ் கொஞ்சம் கம்மியாயிட்டே வருதுன்னு நிறைய ரசிகர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல மெலடி சாங் டெஃபினட்டாக ரொம்ப சிம்பிள் வரிகள்னால நல்லா கேட்சியாக ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு நிஜமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினேன். நல்லா சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடு நோய் நொடி இல்லாமல் நிறைய படம் பண்ணி, நிறைய மியூசிக் பண்ணி, நிறைய டைரக்ஷன் பண்ணி, நிறைய பாடல்கள் எழுதி
ஏன்னா பாடலாம் சூப்பராக எழுதுறீங்க. அதே மாதிரி இவரை பற்றி சொன்னா நிறைய கொத்தாம்பாடி முருகேசன். எப்போதுமே இந்த ஊர் பேர் வச்சுருக்கலாம் ஒரு பெரிய ராசி உண்டு தெரியுங்களா? நீங்கள் நிறைய பழைய நடிகர்களையும் பாருங்கள், சில நடிகரில் பாருங்கள், ஏவிஎம் ராஜன் வைப்பாங்க. இந்த ஒரு ஊர் பேர் ஒரு பட்டுக்கோட்டை, நம்ம எங்கள் பாணியில் எடுத்தால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இது மாதிரி ஊர் பேரை வச்சவங்களுக்குலாம் நல்லா பாப்புலர். அந்த மாதிரி ஒரு கொத்தாம்பாடி முருகேசனால் இனிமே இன் ஃப்யூச்சரில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கொத்தாம்பாடி முருகேசன், கொத்தாம்பாடி முருகேசன், கொத்தாம்பாடி முருகேசன் இப்படி பயங்கர பாப்புலர் ஆகிடும். ஏன்னா இவர் நான் இப்போ நான் பாடத்துக்கு தான் வந்தேன். இதில் பாட வந்ததுலேருந்து முதல்ல இவருக்கு பிடிச்சது எனக்கு என்னென்னா, நான் என் ரெக்கார்டிங் அப்போ இவர் ரெக்கார்டிங். ஸோ அந்த ரெக்கார்டிங் அப்போ இவர் பாட்டு கேட்டு நானே என்ன ஒரு புது ஆளாகிறாரு, இவ்வளோ அருமையான டியூன்லாம் பண்ணியிருக்காரு. நான் மெதுவாக கேட்டேன், ஏங்க யார் இதுக்கு மியூசிக் டைரக்டர்னு? ஐயா நான் தான் ஐயாண்ணா. அந்த பணிவு, ஓஹோ வெரி குட் வெரி குட். லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அது யாருங்கிறது? ஐயா நான் தான் ஐயாண்ணா. அப்படியா, வெரி குட் வெரி குட். இந்த மியூசிக்ஸ்க்கெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். ஐயா அதுவும் நான் தான் ஐயா. நான் பார்த்தேன் எல்லாம் பண்ணியிருக்கேன், வெரி குட். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர்கிட்ட ஒரு வெறி இருக்குது. அவர் பேச்சில், அவருடைய பாவத்தில், அவருடைய நடவடிக்கை பார்க்கும்போது அவருக்கு ஒரு வெறி. ஒரு 20-25 வருஷமாக போட்டு அடுக்கி கடக்கால் தோண்டி அதில் கலவை, மண், சிமெண்ட்டு எல்லாத்தையும் போட்டு கொட்டி கம்பியை வச்சு காங்கிரீட் மாதிரி போட்டு 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 இப்போ பேஸ்மெண்ட் பண்ணிட்டார். இனிமேல் கட்ட போகிறார் பாருங்க கட்டடம், சும்மா அப்படி கட்டி அப்படி கொண்டாந்துருவார். அந்த மாதிரி ஒரு வெறியில் தயாராகின்னு வர்றார் நம்ம கொத்தாம்பாடி முருகேசன். அவர் எடுத்த காரியம், அவர் எடுத்த அந்த முயற்சி நல்ல வெற்றி பெறணுன்றதுக்காக நான் வணங்குற எல்லா தெய்வம், குரு பகவான், தட்சிணாமூர்த்தி பகவான், ராகவேந்திர சுவாமி, புட்டபத்தி சாய் பாபா, மேல்முருத்து அடிகளார் சாமி, விநாயக பெருமாள், முருகர், திருச்செந்தூர் முருகர், பெரிய ஆண்டவர், பெருமாள், நாகூர் ஆண்டவர், ஐயப்பா தெய்வம், திருவண்ணாமலை ஈஸ்வரன், மகாலிமர ஈஸ்வரன், ஆதி ஐயப்பா, ஆஞ்சநேய பிரபு, கருமாரியம்ம தாய், புவனேஸ்வரி தாய், மேல்முருத்து ஆதி பராசக்தி தாய், மாங்காட்டு காமாட்சியம்ம தாய், சந்தோஷ் மாதா தாய், பெரியபாளி தாய், காளி அம்பிகை தாய், மதுரகாளி தாய், சமயபுரத்து மாரியம்ம தாய், பாம்பே மகாலட்சுமி, மும்பை அம்மா, வேளாண் மாதா தாய், ஆண்டவர், சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சனீஸ்வர பகவான், குரு பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான், வெக்காளியம்ம தாய், மலையனூர் தாய், கருமாரியம்ம தாய், மூகாம்பிகை தாய், புவனேஸ்வரி தாய், புத்தம்மா தாய், பிரத்யங்காதேவி தாய், கிருஷ்ண பரமாத்மா, நாராயண, பரமேஸ்வரன், பரமேஸ்வரி, வள்ளி, தேவசேனை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, அவருடைய அப்பா, அவருடைய அம்மா, அவருடைய துணைவி, அவருடைய பிள்ளைங்க, அவருடைய நண்பர்கள், இவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலையும் நம்ம கொத்தாம்படி முருகேசன் சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடும் நோய் நொடி இல்லாமல் இந்த தொழிலில் வெற்றி பெற போகிறார். அதே போல் அவருடைய துணைவியாரும் தீர்க்க சுமங்கலியா பூவும் பொட்டோடும் மகாலட்சுமியாக இருந்து அர்த்தநாதீஸ்வரர் இருப்பார். அவங்க 2 பேரும் ஜெயிக்க போகிறாங்க. நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இத்தனை நான் சொன்ன தெய்வங்கள்லாம் அவருக்கு கவசமாக இருந்து அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து அவரை ஒரு உயர்ந்த நிலை கொண்டு வந்து நம்ம சினிமாவில் ஒரு சிறந்த டைரக்டர், ஒரு சிறந்த ஒரு பெரிய நடிகர், ஒரு சிறந்த கதாசிரியர், ஒரு சிறந்த பாடலாசிரியர், சிறந்த மியூசிக் டைரக்டர், இப்படின்னு பல வகைகள் அவருக்கு பேரையும் புகழையும் கொடுக்க போகிறாங்க. இது அவருக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. அவர் நல்லா சுபிட்சமாக, நான் மியூசிக் டைரக்டர், நான் 1053 படம் பண்ணிட்டேன். நான் நிறைய படத்தில் சோலோ பாடினு வந்திருக்கேன். பூக்களை பறிக்காதீங்க, சட்டம் ஒரு இருட்டார, இப்படி நிறைய பாடினு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 படத்தில் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அம்பிகா, ராதா, சீமா இவங்களோட டான்ஸ் ஆடியிருக்கேன். ஸோ 7 படத்தில் ஹீரோவும் பண்ணியிருக்கேன். ஸோ நானே இப்படி பண்ணிருக்கும் போது நான் ப்ளஸ் பண்ணுற அவர் எவ்வளோ பெரிய ஆளாக வருவார். அதனால் கண்டிப்பாக அவர் வருவார். நீங்களாம் ஆச்சரியப்பட போகிறீங்க. அந்த அளவுக்கு அவர் வரணும்னு நான் இப்போ சொன்னேனே, அத்தனை கடவுள் அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவரோட தாய் தந்தையோட ஆசீர்வாதத்தினாலே அவங்க அம்மா தெய்வமாக இருந்த தொழில் அவருக்கு அனுகிரகம் பண்ண போகிறாங்க. தாய், நீங்கள் பெரிய பெரிய தலைவர் எடுத்துக்கலாம், தாயோட அனுகிரகத்தினா பெரிய ஆளாக வந்திருக்காங்க. கலைஞர் எடுத்தாலும் சரி, எம்ஜிஆர் எடுத்தாலும் சரி, இவங்கெல்லாம் தாயை தான் நிறைய வணங்கினாங்க. அந்த மாதிரி கொத்தம்படி முருகேசன் தாயை தான் நிறைய வணங்கி அவங்க தாய் இப்போ தெய்வமாக அவங்க உரத்துணையாக கூடவே இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால இந்த கொத்தாம்படி முருகேசன் ஜெயிக்கல, நான் சங்கர் கணேஷே இல்லை. வரட்டுமா? நன்றி, வணக்கம். வணக்கம். நண்பர் கொத்தாம்பாடி முருகேசன் அவர்கள் காதல் சீதனம்னு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. இந்த படத்தோட ரெக்கார்டிங் நடக்கும்போது எங்களுடைய படம் ரெக்கார்டிங்கே அதே ஸ்டுடியோவில் நடந்தது. அப்படி தான் நாங்கள் முதல்ல அறிமுகமானோம். அந்த அறிமுகத்திலிருந்து அவருடைய நல்ல பண்பு பழக்க வழக்கங்களை பார்த்த உடனே அவரோட நீண்ட ஒரு நல்ல நட்பாக மாறி இப்போ நானும் அவரோடு சேர்ந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த காதல் சீதனம் படத்தில் நான் இணை இயக்குனராக, அதாவது அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு படத்துக்கு டைரக்டராக இருந்து இன்னொரு டைரக்டர்கிட்ட அசோசியேட்டாக ஏன் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, கொத்தாம்பாடி முருகேசனுடைய நல்ல மனசுக்காக தான். ரசிகர்களுக்கு கோவை செந்திலின் இனிய இதயபூர்வமான வணக்கங்கள். கல்பகனூர் கலைக்கூடம் வழங்கும்
காதல் சீதனம் என்ற இந்த திரைப்படத்தை கொத்தாம்பாடி முருகேசன் அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதியதோடு அனைத்து பாடல்களையும் எழுதி இசையமைத்து இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் பின்னணி பாடல்கள் மனோ, அனுராதா ஸ்ரீராம், உன்னிமேனன், உன்னிகிருஷ்ணன் இவர்களோடு முத்தாய்ப்பு வைத்தால் போல் சங்கர் கணேஷ் அவர்களும் இதில் பாடியுள்ளார். எத்தனையோ பாடல்களை பாட வைத்த அவர் கொத்தாம்பாடி முருகேசன் அவர்களுடைய இசையமைப்பில் அருமையான பாடலை பாடியுள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யுவான் ஸ்வாங், காமெடி ஆர்டிஸ்ட். கல்பனூர் கலைக்கூடம் வழங்கும் காதல் சீதனம் இது ஒரு புது படம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிற கொத்தாம்பாடிங்கிற ஊரில் இருந்து வந்திருக்கிற கொத்தாம்பாடி முருகேசன் அவர்கள் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, தயாரிப்பு, டைரக்ஷன் இவ்வளோ பொறுப்பு ஏற்றுக்கிறதே கஷ்டம். இதுக்கு மேலே இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் வேறு நடிக்கிறதா சொல்லியிருக்காரு. நான் இந்த படத்தில் ஒரு த்ரோட்டான ஒரு மெயினான கேரக்டர் காமெடியில் பண்ணுறேன். காதல் சீதனம் ஒரு படம் பண்ணியிருக்கோம். கொத்தாம்பாடி முருகேசன் மியூசிக் ரேட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மிக வரிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கு ப்ளஸ் இப்போ உன்னிமேனன் பாடின சாங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ மனோ சார் பாடின ஒரு ரொம்ப கேலப்பான ஒரு சாங். இப்போ அனுராதா ஸ்ரீராம் ப்ளஸ் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடின பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. மொத்தத்தில் ரொம்ப அருமையான இசையமைப்பு, வரிகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 4 பேரும் புரிந்த மனம், நாட்டு மக்கள் போற்றும் மனம். 4 பேரும் புரிந்த மனம், நாட்டு மக்கள் போற்றும் மனம். நீ மட்டும் புரிஞ்சிருந்தா என் வாழ்க்கை மலரும் அம்மா. நீ மட்டும் புரிஞ்சிருந்தா என் வாழ்க்கை மலரும் அம்மா. வாழ்க்கையே நீ என்றேன், வாலிபத்தில் வாடுகிறேன். வாழ்க்கையே நீ என்றேன், வாலிபத்தில் வாடுகிறேன். வாடுகின்ற உள்ளத்திற்கு வார்த்தை ஒன்று கூறம்மா. வாடுகின்ற உள்ளத்திற்கு வார்த்தை ஒன்று கூறம்மா. உனக்காக ஒரு உள்ளம் ஏங்குதம்மா சில காலம். கண்களுக்கு இந்த மனம் காட்சி தரும் நந்தவனம். உனக்காக ஒரு உள்ளம் ஏங்குதம்மா சில காலம். சிறகடித்து பறக்கும் சிட்டு குருவியாய் பறந்து திரிந்தேன் என்னவளே. சிறகடித்து பறக்கும் சிட்டு குருவியாய் பறந்து திரிந்தேன் என்னவளே. உன் விழி பார்வை பட்டதிலே காதலெனும் சிறையில் விழுந்தேனே. உன் விழி பார்வை பட்டதிலே காதலெனும் சிறையில் விழுந்தேனே. சிரித்தேன் மல்லிகையே, உன்னை மனதுக்குள் நினைத்தால் மழை மழையே.